சிவன் ஸ்டோரிஸ் நரேட்டட் பை மிஸ்டர் தமிழன் எபிசோட் 37 and 38 அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் நம்ம தக்ஷன் மகாராஜாவை கார்னர் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க. அவருக்கு ஜால்ரா போட்டுட்டு இருந்த அவரோட வைஃபே சொல்கிறாங்க, சிவன் தான் சதி தேவிக்கு ஏற்ற மாப்பிள்ளை, நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க. ஸோ இவர் இப்போ என்ன பண்ண போகிறாரு, எல்லாரும் மாறிட்டாங்களேன்னு இவரும் மாற போகிறாரா, இல்லை எல்லாரும் மாறினதுனால இன்னும் ஈகோ ஹர்ட் ஆகி இன்னமுமே உக்கிரமா மாற போறாரா அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இது ஒரு 16 minutes, இது ஒரு 16 + 15 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டுல சிவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ள உங்க பொண்ணுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க தட்சனோட பொண்டாட்டி. சிவனை தான் மருமகனா ஏத்துக்க இவங்க நம்ம தட்சனால பொறுத்துக்க முடியல. நீயா இப்படி பேசுவது, நீயா பேசியது தட்சன் மெர்சலாயி ஒரு மிரட்சியோடயே அவர் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்காரு. என்னால நம்ப முடியல, நீயா இப்படி பேசுற, கடமையை தவறி விட்டாயா அப்படின்னு கேக்குற. கடமை தவற கூடாதுங்கிறதுக்காக பேசுறேன் அப்படிங்கிறாங்க இவங்க. சொல்ல போனா இது நாள் வரைக்கும் நான் என் கடமைகள்ல இருந்து என்னோட பொறுப்புகள்ல இருந்து தவறி வந்தேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சரியா இருக்கேன், என் முடிவுகளை மிகச்சரியாக எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பொதுவா பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்யாணம், ஒரு நல்ல வரனை அமைச்சு கொடுக்கறது தான் பெத்தவங்களோட கனவா இருக்கும். அதுதான் உலகத்தோட நியதியே. உங்களுக்கு அந்த எண்ணம் சுத்தமா இல்ல போலயே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சுவாமி, சதி சிவன் இல்லாம முழுமை அடைய மாட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஈசனோட இடத்தை அவளோட வாழ்வுல வேற யாராலையுமே நிரப்ப முடியாது அப்படிங்கிறாங்க. இது சத்தியம்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட தச்ச மிரண்டு போய் முடிக்கிறார். எந்த சிவனை நீங்க உதாசீனப்படுத்துறீங்களோ அவர் ஜடன் ரூபத்துல இங்க வந்த தர்மத்தை நிலநாட்டினார். நீங்க கொடுத்த அவமானங்கள் எல்லாத்தையுமே அவர் பெருசா கண்டுக்கவே இல்லை. இன்னும் உங்களுக்கு புரியலையா? அவர் விரும்பி இருந்தா ஓடி போறதுக்கு தயாரா இருந்த உங்க பொண்ணை வாடி அப்படின்னு கூட்டிட்டு ஓடி போயிருக்கலாம். நம்ம குடும்ப கௌரவத்தையே குட்டிச்சோராக்கிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவர் அப்படி செஞ்சாரா? இல்லையே. உங்களோட என்னோட விருப்பம் கிடைக்கிற வரைக்கும், நம்ம ரெண்டு பேரோட சம்மதம் கிடைக்கிற வரைக்கும் அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு. அதே சமயம் நம்ம பொண்ணுக்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அவளை காப்பாத்துறதுக்காக ஓடோடி வந்தார். அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நாம கொடுத்து வச்சிருக்கணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சதி வரம்பு மீறாம இருக்க, நம்ம குல கௌரவம் கொலையாம இருக்கு, அவர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பேற்பட்ட சிவனை, இப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ளைய வேணாம்னு சொன்னா அது உங்களுக்கு எனக்கும் தலை குனிவையே தரும். நல்ல மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு ஒத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. ஒரு அப்பாவா நீங்க உங்க கடமையை சரியா செய்யுங்க. நீங்க நம்ம பொண்ணோட கைய சிவனோட கையில புடிச்சு கொடுங்க, தாரவாத்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சதியோட சகோதரிகள், இந்த அம்மாவோட மருமைங்கன்னு எல்லா பேரும் இந்த நல்ல செய்தியை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. அந்த பக்கம் வைகுண்டத்துல லட்சுமி தேவி மகாவிஷ்ணுவை பார்த்து, சிவனோட திருவிளையாடல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சா? சிவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காப்ல, சதிக்காக மனித ரூபம் தரித்தார், மனிதனாகவே வாழ்ந்தார், படக்கூடாத அவமானங்களை எல்லாம் பட்டார். அப்படி இருந்தோம் இன்னும் ஒண்ணு பெருசா. அப்ப கடவுள்களுக்கே தெரியுது மனுஷனா வாழ்றது ரொம்ப கஷ்டம், இருந்தும் நம்மள சோதிக்கிறது. என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? தெரியுதுல 5 நாள் இருந்ததுக்கே எப்படி சாணியெல்லாம் பிதுங்குதுல. எவ்வளவு வருஷமா வாழ்றாங்க இங்க இந்த பூலோகத்துல, அதுவும் அவங்கள நம்பி, அதுவும் உங்களை நம்பி. நீங்க இப்படி பண்ணலாமா? சதியோட வாழ்க்கையில எதுவும் மாறலையே. இன்னும் சிவனும் சதியும் சேரல. ரெண்டு பேரும் சேருவதற்கான அறிகுறிகள் கூட பெருசா இல்ல. அதுக்குள்ள சிவனும் தன்னோட மாநில ரூபத்தை விட்டுவிட்டு கைலாயமலைக்கு வந்து சேர்ந்துட்டாரு. அப்படிங்கிற மாதிரி லட்சுமி தேவி சொல்ல, சிவனோட திருவிளையாடலே அதுதான். அவர் தனக்கு என்ன தேவையோ அதுல பாதி வரைக்கும் தான் தான் விளையாட்ட அவர் ஆடுவார், மீதி விளையாட்ட எதிரில் இருக்கிறவங்க ஆடட்டும்னு விட்டுருவாரு. அப்படித்தான் இப்போ அவரோட திருவிளையாடல் மற்றவர்களால இப்போ விளையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமே நடக்க போறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவே சொல்லிட கட் பண்ணி மறுபடியும் நம்ம தட்சரா காமிக்கிறாங்க. தட்ச அநியாயத்துக்கு புலம்புறான். சிவன் ஒரு ஏமாத்துக்காரன். அவன் ஜடனோட ரூபத்துல இருந்து இந்த அரவணைக்குள்ள செய்யாத தப்பெல்லாம் செஞ்சுட்டான். மாறுவேஷம் போட்டு உள்ள வந்தவனோட கைய கால கட்டி சிறையில அடைங்க அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா மாறுவேஷம் போட்டு உள்ள வந்து உங்க எல்லாரோட மனசை கலைச்சவன போய் நீங்க நல்ல வேங்குறீங்க. அவன் பண்ண அந்த கபட நாடகம் உங்களுக்கு தெரியலையா? ஒத்துமையா இருந்த இந்த குடும்பத்தை அவன் பிரிச்சுட்டான், பாச பிணைப்பையும் பிரிச்சுட்டான். என்ன செய்யணும்னு நினைச்சு இங்க வந்தானோ அது எல்லாம் சிறப்பா செஞ்சுட்டு போயிட்டான். என் குடும்பம் சதஞ்சு போறதை நான் பாக்குறேன், அதுல அந்த ஆளு மகிழ்ச்சி அடைவதை நான் காண்கிறேன், இந்த நிலையை கண்டு நான் வேதனை அடைகிறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம காசி பரிசியோ இங்க சொல்ல போனா வேதனை அடைகிறது உங்களோட அகங்காரம் தான். உங்களை தவிர மீறி எல்லாருமே இந்த முடிவுல சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போதும் கொஞ்சம் மூர்றியா அப்படின்னு மருமக புள்ளைய திட்டுறாப்ல. கொஞ்சம் யாரு முன்னாடி பேசுறேங்கிறத மறந்துடாத, ஈஸ்வரோட பேரை இந்த அரண்மனையில உச்சரிப்பது அப்படிங்கிறது பெருங்குற்றம் அப்படின்னு பழைய கதையவே பேசுறாரு. நீங்க ஈஸ்வரோட பக்தர் எனக்கு தெரியும், அதனாலதான் ஈஸ்வரனை பத்தி பேசினா உங்களால பொறுத்துக்க முடியல அப்படிங்கிறாரு. ரேவதி வக்காலத்து வாங்க வர உன் புருஷனை காப்பாத்திட்டாரு அந்த சிவன்,
அதனால சிவன் மேல நீயும் அக்கறை காட்டுற, அப்பா கிட்ட பேசுறேங்கிறது அப்ப wife ன்னு ஞாபகம் சொல்ல வாசின்னு பொண்ணையும் சத்தம் போட்டு அமைதியாக்குறாரு. இன்னொரு அக்காவோ ஒருத்தர் காதலிக்கிறாங்க, பேசாம சேர்த்து வைங்க டாடி அப்படின்னு கேக்குறாங்க. அதே சமயம் தட்சனும் நம்ம பிறகு ரிஷி இருக்காருல்ல, அவரை பார்த்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேக்குறாரு. தட்சன் கேக்குறாரு. அவர் கொஞ்சம் பொடி வச்சு பேசுறாப்ல. சத்தியத்தை மறைக்கிறது சாத்தியம், ஆனா சத்தியத்தை அழிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சத்தியம் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வரும், அப்படி வெளியில வரும்போது அதை மூடி வைக்க முயற்சி பண்ண நாம தான் கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறார். உங்களுக்கே தெரியும் நான் எதிர்காலத்தை மிகச் சிறப்பா கணிப்பேன் அப்படின்னு. அப்படி நான் எதிர்காலத்தை கணிச்சு பார்க்கையில சதி சிவனை தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க வாய்ப்பு இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. யாரோ ஒரு மூணாவது மனுஷன், அந்த சதீஷன், அவன் சிவனும் சதியும் லவ் பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இடையூறா இருக்க வேண்டாமே சொல்லி தனக்கு கிடைச்ச அந்த புது முகத்தை கூட வேண்டாம்னு வீசி எறிஞ்சிட்டு போனான். மூணாவது மனுஷனுக்கு உங்க பொண்ணு மேல இருக்கிற அக்கறை கூட பெத்த தகப்ப உங்களுக்கு இல்லையே அப்படின்னு பாயிண்ட பிடிக்கிறாங்க. பேசாம சிவனுக்கும் சதிக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. தட்சனால அதை கேட்க முடியல. அதே சமயம் அந்த பக்கம் அரக்கர்கள் பேசிட்டு இருக்காங்க. தாரகாசுரன் சிவனுக்கும் சதிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களை நம்ம நடக்க விட மாட்டாங்க போது இருக்கணுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தவர் செய்தி கொண்டு வர, சக்ரீவி அவன் பேரு, அவன் செய்தி கொண்டு வர. யாருகிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு? அசுர குரு சுக்ராச்சாரியார் கிட்ட இருந்து செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, சிவங்கிட்ட இருந்து தவம் புரிந்து சஞ்சீவினி மூலிகையை நான் அடைகிற வர தேவர்கள் மீது நீங்க போதெடுக்க கூடாது, காத்திருக்கணும் அப்படின்னு அசுர குரு சுக்ராச்சாரியார் கிட்ட இருந்து தூது வந்திருக்கு அப்படின்னு எடுத்து சொல்றாப்ல. அதையும் மீறி நீங்க ஏதாவது கை வச்சீங்கன்னா அது தேவ அசுர யுத்தத்துக்கு வழிவகுக்கும். அப்படி நடந்தா சுக்ராச்சாரியாருக்கு அந்த சஞ்சீவினி மந்திரம் கிடைக்காம போயிடும், காத்துருங்க அப்படிங்கிறாரா. சஞ்சீவினி மந்திரம் மட்டும் சுக்ராச்சாரியருக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் யுத்தம் நடந்து எத்தனை முறை நம்ம ஆட்கள் செத்தாலும் அவங்க எல்லாத்தையும் திரும்ப திரும்ப உசுரோட அவரால் கொண்டு வர முடியும். அதுதான் அவரோட ஐடியாங்கிற மாதிரி எடுத்து சொல்றாரு. அதுக்கு தாரகாசுரனும் ஆனா போய அவர் அந்த தவத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடியே சிவனும் சதியும் கல்யாணம் பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு என்ன போட்டு தள்ளுறதுக்கு ஒரு பையனும் பிறந்துருவேன், அது வரைக்கும் எல்லாம் காத்திருக்க முடியாது அப்படின்னு சத்தம் போறாரு இவர். நாளைக்கு தட்சன் தான் பொண்ணுக்கு சுயம்பரம் நடத்த போறாராமே. அந்த சுயம்பரத்துல இளவரசர்கள் மாதிரி நம்மளோட அரக்க சேனை தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு சுயம்பரத்துல பங்கெடுப்பாங்க. நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சதும் சரியா போட்டு தள்ளிடுவாங்க. நல்ல செய்தி ஒண்ணு தேடி வரும். சரியா போடலாம் நம்ம தட்சணம் நீங்க யார வந்து என்ன சொன்னாலும் சரி ஏன் முடிவுல மாற்றம் இல்ல, நீங்க எண்ணுவது ஈடேறாது அப்படின்னு சொல்றாரு. உங்க எல்லாரையும் ஆளாக்குறதுக்கு என் ஒட்டுமொத்த சக்திகளையும் அதிகாரங்களையும் நான் பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா உங்க எல்லாரோட கண்ணு முன்னாடியும் இப்ப நான் ஒரு விரோதி மாதிரி வந்து நிக்கிறேன். சரி, உங்க அப்பா உனக்கு விரோதியா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. நான் உனக்கு நல்லது செய்வேனா மாட்டேனா, ஒரு அப்பாவா என் கடமை நான் சரியா செஞ்சுட்டு இருக்கனா இல்லையா, நீ பதில் சொல்லு அப்படின்னு பொண்ணை பார்த்து கேக்குறாரு தட்சன். இல்ல, நீங்க என்னோட விரோதி இல்ல, என் நலனின் மீது அக்கறை கொண்டவர். அதே சமயம் நான் சிவனை காதலிச்சது நிஜம், சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது நிஜம், சிவன் என் கண்களை திறந்தார் அப்படிங்கறதும் நிஜம். வீட்டுல அப்பா அம்மாவோட சம்மதத்தோட தான் நம்ம கல்யாணம் நடத்தணும், கல்யாணம் நமக்கு நடந்தா அவங்க ரெண்டு பேரோட சம்மதத்துல தான் நடக்கணும் அப்படின்னு அவர் சொன்னதும் நிஜம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி எனக்கு எங்க அப்பாவோட கௌரவம் முக்கியம். இப்ப நீங்க விருப்பப்பட்டா கூட நீங்க நடத்த போற அந்த சுயம்பரத்துல கலந்துக்க நான் தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு சதி ஒரு சாக்காயிராங்க. சதி நல்லா யோசிச்சு சொல்லு, மறுபடியும் சிவன் வேற ஏதாவது ஒரு மனித ரூபம் தடுத்து சுயம்பரத்துக்கு வருவான் அப்படின்னு மட்டும் நீ நினைச்சாரு. சிவன் எந்த ரூபத்துல வந்தாலும் அவனுக்கு சுயம்பரத்துல அனுமதி கிடையாது அப்படிங்கிறாரு தட்சன். ஏதோ ஒரு தடவை ஏமாந்துட்டேன், ஒவ்வொரு தடவையும் நான் ஏமாற மாட்டேன். சதியோட கல்யாணம் முடிகிற வர சதியை யாரு கூட நான் பேசப்பட போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி தட்சன் சொல்றாரு. பயப்படாதீங்க டாடி, என் மனசை யாரும் கலைச்சிட மாட்டாங்க, இவ்வளவு நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்ல, உங்கள் ஆணை என்னவோ அதை செய்வதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி சொல்லுங்க உங்க ஆணை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. விறுவிறுன்னு கீழே இறங்கி வந்து சதியை பார்த்து என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அப்ப சதியோட பெட்ரூம் வரைக்கும் பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாரு. சரி, மறுபடியும் ஒண்ணு நானு தட்ச ரேகைக்குள்ள அடைக்கணும்னு நினைக்கிறேன், அந்த ரேகையை விட்டு நீ வெளியில வர முடியாது, என்ன சொல்ற அப்படின்னு கேட்க அவளோ உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்க எவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் பொண்ணு மேல சரி, இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. போன முறை கல்யாணம் நடக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்கன்னு நான் சாப்பிட மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னா அதுக்காக தானே அவ்வளவு இது பண்ணினாரு. இப்போ ஒன்றும் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேறாங்க, இந்த சுயம்பரத்தை நடக்க விட மாட்டேன்னு இப்போ சாப்பிடாம இருக்கலாம்ல. ஏதோ பண்ணுங்க சார் இஷ்டம் அப்படின்றாங்க. ஆனா இப்போ தட்ச ரேகை எல்லாம் அவசியம் இல்ல, ஏன்னா அந்த தட்ச ரேகையை விட என் வாக்கு வலிமையானது. மறந்துட்டீங்களா? எனக்கு பிடிக்கலனா கூட நீங்க சொன்னேன்னு சொல்லிதான் சும்மா வாக்கு கொடுக்காதீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறேன், உங்களோட பர்மிஷன் இல்லாம இந்த அரண்மனையில இருந்து ஓடி போய் சிவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாங்க நம்ம சரி. ஈசனும் உங்க கௌரவத்தை குறைக்கிற வகையில நடந்துக்க மாட்டார், ஓடி போலாம் வான்னு என்ன கூப்பிடவும் மாட்டார், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றாரு. யாரு? நம்ம சதிதேவி சொல்றாங்க. உனக்கு அந்த சிவ மேல இம்புட்டு நம்பிக்கையா
அப்படிங்கிற மாதிரி தச்சன் கேட்க பின்னாடியே சொந்த பந்தம் எல்லாம் வந்துட்டாங்க. அம்மா பின்னாடியே வராங்க. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? என்னைக்கு உங்ககிட்ட இருந்து என் பொண்ணுக்கு விடுதலை கிடைக்கும்? அவளை ஏன் சித்திரவதை பண்றீங்கன்னு கேள்வியா கேட்டு கொள்றாங்க. சிவனையும் சதியையும் பிரிக்க முடியாது, நீங்க இப்ப முயற்சி பண்றது எல்லாமே வீண் தான் அப்படிங்கிற மாதிரி பிறகு ரிஷியும் சொல்றாரு. இல்ல, நான் ஏற்கனவே நிறைய பேருக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். சதிக்கு நடக்க போற இந்த சுயம்பரத்துல தான் என்னோட கௌரவமே அடங்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதுல இருந்து நான் பின்னாடி போறது இல்ல, சுயம்பரம் நடந்தே தீரும்னு ஒத்த கால நிக்கிறாரு நம்ம தச்சன். சிவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சூழ்ச்சி செய்வான் அப்படிங்கிறதும் தெரியும். கண்டிப்பா இந்த சுயம்பரத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்வான் அப்படின்னு தச்சன் நம்புறாரு. சுயம்பரம் நடக்கிற அன்னைக்கு அரண்மனையோட வாயில்ல சத்திய வாசல யாரு உள்ள வந்தாலும் எந்த மாறு வேஷத்துல வந்தாலும் அவங்களோட உண்மையான ரூபம் நமக்கு தெரிய வரும், செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. எங்க உங்களுக்கு அறிவு இருக்காங்கிற மாதிரி பொண்டாட்டி கேக்குற. பொண்ணை தூக்கிட்டு போறதுதான் தன்னோட முடிவா இருந்திருந்தா ஜடனா இங்க வந்தப்பயே பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கலாமே, அவர் அப்படி செய்யலையே அப்படின்னு சொன்னா நீ கொஞ்சம் நிறுத்துறியாங்கிற மாதிரி கையை தூக்கி காமிக்கிறாரு நம்ம தச்சன். பிறகு நான் கேட்டதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லலையே அப்படின்னு கேட்க மன்னிக்கணும் மன்னா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பிறகு சப்த ரசிகளே எனக்கு ரொம்ப பிடிச்சவர் நீங்க மட்டும்தான், ஆனா உங்க வாயில இது வரைக்கும் மன்னிச்சுக்கங்க இருந்தாலுங்கிற வார்த்தைகள் வந்ததே கிடையாது, எப்ப வர ஆரம்பிச்சது? நீங்களும் எனக்கு எதிராக திரும்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார். இன்னைக்கு உங்களோட உதவி எனக்கு தேவைங்கிற அந்த நிலைமையில கூட எனக்கு நீங்க உதவி செய்ய தயாரா இல்லையா அப்படின்னு கேட்கிறார். இல்ல மன்னா அது வந்து அப்படின்னு இவங்க பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ள கோவப்பட்டு நான் சொல்றத செய்யல, உங்களுக்கு தண்டனை கொடுக்கவும் நான் தூக்க வேண்டியதா இவர் மட்டும்தான் பேசணும். நல்ல மாமனாரு நல்ல மருமக. ஒருத்தர் என்னடா பேச வந்தா இன்னொருத்தர் சொல் அது வந்து எரிச்சலா வருது சார் எனக்கு. இவருக்கு ஆமா ஆமான்னு சொன்னா போதும். அதுதான் அதனாலதான் அந்த தாத்தா மருமகனாங்க. இப்ப அந்த தாத்தாவே எடுத்து பேசுறாரு போது ரைட் ஆங்கிள் தூக்கியாரு. ஏய் தாத்தா வாய ஓடுங்க சார். என்ன சார் 37 எபிசோட் ஆகுது, இன்னும் எல்லாரும் மாறிட்டாங்க சார். 37 எபிசோட்ல நீங்க மட்டும்தான் சார். நாங்களே மாறிட்டோம் இருக்கிற மாதிரி தச்சன் பிரகுமுனியவே மிரட்ட ஆரம்பிக்கிறார். அப்ப நம்ம சதிதேவி கைகூப்பி முன்னாடி வராங்க. அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கும் நீங்க தண்டனை சாபகமும் கொடுத்துறாதீங்க, சுயம்பரம் நடத்த போறது எனக்காகத்தானே, அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, நான் சுயம்பரத்துல கலந்துக்கத்தான் போறேன், அப்பா கேட்கிற மாதிரி தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம சதியை பிரகுமுனியை பார்த்து கைகூப்பி வேண்டி கேட்டுக்கிறாங்க. பிரகுமுனியும் சரின்னு ஒத்துக்கிறார். தச்ச யோசிக்கிறாப்ல, நாம கேட்டு இவங்க சரின்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, சின்ன பொண்ணு இவ கேட்டா சரிங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ரூமை விட்டு வெளியில போற. மறுபடியும் நம்ம சதிய வேதனை ஆட்கொள்கிறது. தச்சன் கேட்ட மாதிரியே அடுத்த நாள் காலையில சுயம்பரத்தன்னைக்கு வாசல்ல உண்மையை கண்டறியக்கூடிய அந்த மந்திரத்தை போட்டு வச்சிருக்கிறார். யார் அந்த கேட்டை தாண்டி வந்தாலும் அவங்களோட அந்த உண்மையான ரூபம் நமக்கு தெரிய வந்துடும். யாரு முடியுமா அப்படின்னு கேட்டா ஆமா இது பொதுவான மந்திரம், யாரு வேஷம் போட்டு வந்தாலும் அவங்களை ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிற மாதிரி பிரகுரிஷியும் சொல்றாப்ல. ஆமா கல்யாணத்துக்கு சொந்த பந்தம் எல்லாரையும் கூப்பிட்டீங்களா இல்லையா? அப்போ அவர் சொல்றாரு அப்படியா, அப்ப போட்ட நீங்களே முதல் டெஸ்ட் பண்ணி நடந்து காட்டுங்க. பிறகு போயிட்டு வந்தா அட பாவி நீ மகா கிழவனா, இதுவே மாறு வேஷமா அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிறேனுமா, எப்படி இருக்கு விஜயா அவளை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. யார் அந்த விஜயா? தெரியல, தங்கள் விருப்பம் அண்ணா அப்படிங்கிறாரு பிரகரிஷி. அந்த பக்கம் பொண்ண பெத்த மனசோ துடிக்குது. சிற்ப கூடத்துல ஜடன் தச்சன் கேட்டாரேன்னு சிவனோட சிலையை செஞ்சுட்டு போயிருப்பாரு இல்லையா, அந்த சிலையை பார்த்து வணங்குறாங்க. பொண்ணை எப்படியாவது கூட்டு போங்க கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. முதல் தடவையா ஆண்டாண்டு காலமா மகாவிஷ்ணுவை மட்டுமே உபசரிச்ச கும்பிட்ட இந்த வாயால முதல் தடவை சிவனை நோக்கி கும்பிடுறாங்க. சிவ மந்திரத்தை சொல்லி கும்பிடுறாங்க, மெய் மறந்து போய் கும்பிடுறாங்க. அதே சமயம் அங்க ரேவதி வந்துடுறா, மித்த மதுகளும் வந்துடுறாங்க. எல்லா பேருமே சிவனை கும்பிடுறாங்க. தான் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க சொல்லி கும்பிடுறாங்க. அந்த பக்கம் நம்ம பிரம்மதேவரோ வைகுண்டத்துல போய் விஷ்ணுவை மீட் பண்ணி பேசுறாப்ல. எவ்வளவு காலம் தான் என் புள்ள எனக்கு சங்கடத்தை மட்டுமே கொடுப்பேன் அப்படின்னு வருத்தப்பட்டு புலம்புறாரு. எவ்வளவோ தடவை உண்மையை எடுத்து சொன்னாலும் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறானே. ஈசனையும் சதியையும் பிரிக்க முடியாது, வேணும்னா அவங்களோட கல்யாணத்தை தாமதப்படுத்த வேணா முடியுமே தவிர நிரந்தரமா அவங்களை பிரிச்சு வச்சிருக்க முடியாதுங்கிறத அந்த மரமண்டைக்கு ஏறவே மாட்டேங்குதுங்கிற மாதிரி சொல்றாரு. சங்கடத்துக்கு சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை பார்த்து கேட்கிறாரு பிரம்மதேவர். இப்போ மாறு வேஷத்துல வரவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக வாயில்ல ஒரு மந்திரத்தை போட்டு வச்சிருக்காங்க. மந்திர வேலை செய்யும் நிஜம்தான், ஆனா யார் அது காத்து கொடுக்கும்? தச்சனோட அனுமதி இல்லாம தச்சனோட வரவேற்பை இல்லாம உள்ள வரவங்களை தான் அந்த மந்திரம் காட்டி கொடுக்கும். ஆனா தச்சன் ஏற்கனவே அனுமதிச்ச இன்வைட் பண்ணவங்களை அந்த மந்திரம் காட்டி கொடுக்காது அப்படின்னு சூசகமா பேசுறாரு. ஆமா எப்ப இவர் ஈஸ்வரன் வர சொல்லி இன்வைட் பண்ணாரு அப்படின்னு நாமளும் யோசிச்சா 2-3 எபிசோடுக்கு முன்னாடி அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஞாபகம் இருக்கா? ஜடன் கிட்ட சிவனோட சிலையை செய்யுங்க, நம்ம அரண்மனையில ஒரு வாயில் காவலன் மாதிரி இருந்து என் பொண்ணோட சுயம்பரத்தை அவன் பார்க்கட்டும் அப்படிங்கிற
மாதிரி சொல்லி ஒரு சிலையை செய்ய சொல்லியிருப்பாரு. ஜடனும் தான் கையால அருமையான அந்த சிவன் சிலையை செஞ்சுட்டு போயிருப்பாப்ல. அந்த சிலை இன்னும் உள்ளதான் இருக்கு. அத இன்டைரக்டா நம்ம தச்சன் வரவேற்ற மாதிரி தானே. அதனால தச்சன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ இன்வைட் பண்ண நம்ம சிவனை அந்த மந்திரம் காட்டி கொடுக்காது அப்படிங்கிறது தான் விஷ்ணுவோட ஐடியா. இன்னும் எவ்வளவோ திருவிளையாடல்களை சிவன் நிகழ்த்த இருக்கிறார். சிவ லீலைகளை கண்டுகளியுங்கள் அப்படின்னு நம்ம மகாவிஷ்ணுவே சொல்றார். இந்த பக்கம் நாம எதிர்பார்த்த மாதிரியே சிற்ப கூடத்தில் இருந்த சிவனோட சிலையை அப்படியே நகர்த்தி கொண்டு வந்து அரண்மனையில நடக்க போற அந்த சுயம்பரத்தை பாக்குற மாதிரி ஒரு மேடையில சிலையை நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு நம்ம தச்சன். சிலையை பார்த்து சிவன் நினைச்சே இவர் பேசுறாரு. எத்தனை தடவை உன்னை நான் அவமானப்படுத்தினேன், அப்படியே போயிருக்கலாம்ல. அதை விட்டுவிட்டு என்னால அவமானப்படுத்தப்படணுங்கிற ஒரே நோக்கத்தோட தான் நீ செயல்படுகிறாயா? ஒவ்வொரு முறையும் உன்னை அவமானப்படுத்தி படுத்தி படுத்தி எனக்கே போர் அடிச்சு போச்சுங்கிற மாதிரி சிவனை இன்னும் கண்ணாடிட்ட போய் பேசுங்க சார். நாங்க ஒரு 37 எபிசோட்ல பாத்துட்டு இருக்கோம். 3500 தடவை நீங்களே அசிங்கப்படுத்தீங்க. வைஃபை அசிங்கப்படுத்திட்டாங்க. வைஃப் அசிங்கப்படுத்தி, பொண்ணு அசிங்கப்படுத்தி, இந்த தாத்தா அவங்கள அசிங்கப்படுத்தி, அந்த சிவன் சிலையை அன்னைக்கு தூக்குறேன்ட்டு போய் அதை தூக்க முடியாம அசிங்கப்பட்டு, இவ்வளவு அசிங்கமும் பட்டுப்பட்டு கூச்ச நாச்சமே இல்லாம சிவன் கிட்ட வந்து பேசுறேன். ஒரு புடவை ஒழுங்கா கட்ட தெரியல, தூக்கி சும்மா கையில வச்சுட்டு வந்தா எனக்கு நான் வேற ஏதாவது கேட்டுருவேன், பேசாம போயிருங்க அந்த பக்கம். ஆடிக்கொண்டிருக்கிறார் நம்ம தச்சன். மயானத்துல உருண்டு புரண்டுகிட்டு இருக்கிற உனக்கு என் பொண்ணு கேக்குதா அப்படின்னு முறைச்சு பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் உள்ள பார்த்தா சதிக்கு அலங்கார வேலைகள் போய்கிட்டு இருக்கு. அங்க அம்மா கேக்குறாங்க, என்ன நினைக்கிற, சிவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க இங்க வருவாரா அப்படிங்கிற மாதிரி அம்மா கேக்குறாங்க. கண்டிப்பா வருவார், உங்களோட அப்பாவோட அனுமதியை பெறுவார், என்னையும் கூட்டிட்டு போவார். ரொம்பவே மனசார அந்த மேட்டரை நம்புறாங்க. அது எப்படி சாத்தியம்னு ரேவதி கேக்குறாங்க. அந்த மந்திர வாயிலை தாண்டி எப்படி சிவனால உள்ள வர முடியும்? அப்பாவோட அனுமதி இல்லாம யார் இந்த அரண்மனைக்குள்ள நுழையணும்னு கண்டுபிடிச்சிட முடியுமே. அந்த மாதிரி மந்திர கட்டுக்களை போட்டிருக்கிறாங்களே அரண்மனை முழுக்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி சந்தேகம் கேட்கிறாங்க. சிவனால நுழையவே முடியாத இடத்துல எப்படி சிவன் உள்ள வருவாரு, உங்ககிட்ட பர்மிஷன் கேட்பாரு, உன்னை கூட்டிட்டு போவாரு அப்படின்னு ரேவதி கேள்வி மேல கேள்வியா கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நான் முழுமையா நம்புறேன் சிவன் வருவார், அருள் தருவார் அப்படிங்கிற மாதிரி சதிதேவி சொல்றாங்க. இந்த பக்கம் பார்த்தா சுயம்பரத்துக்காக நிறைய இளவரசர்கள் வருகை தராங்க. எல்லா பேரும் அந்த மந்திர வாயில தாண்டி தான் உள்ள வரணும். நிறைய பேர் வராங்க. அவங்கள தட்சனும் மித்த ஆட்களும் வரவேற்கிறாங்க. இந்திரர் கூட உள்ளதா இருக்கார், அவரும் வரவேற்கிறார். திடீர்னு ஒரு 3 இளவரசர்கள் உள்ள வரும்போது பார்த்தா அந்த மந்திரத்துக்கு வெளியில இளவரசர்கள் மாதிரி தெரிவாங்க. ஆனா மந்திரத்துக்குள்ள வந்தா அவங்களோட உண்மையான ரூபம், அந்த அரக்க ரூபம் தெரிய ஆரம்பிக்குது. அத பார்த்த இவங்க எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. தச்சம் முழிக்கிறான், என்ன சுயம்பரத்துக்கு அரக்கர்கள் வராங்களே அப்படின்னு. உடனே தன்னோட வாயில் காவலர்களை விட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லுவார். ஆனா அதுக்குள்ள அப்படியே புகையா அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க. எதுக்கு அசுரர்கள் உள்ள வர பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு குழப்பம். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் நம்ம யாரையும் உள்ள விட வேண்டாம். இதுவரை வந்த இளவரசர்களையே ஒரு நல்ல இளவரசரா தேர்ந்தெடுத்து நம்ம சதியோட கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற மாதிரி தச்சன் முடிவு பண்ணிட்டார். நிறைய பேரு கல்யாணத்துக்கு தயாராகி வந்திருக்காங்க. கழுத்துல மாலையோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்தில் இருக்கிற யாரோட முகத்திலையும் சந்தோஷம் இல்ல. எல்லா பேரும் வேண்டா வெறுப்பா நடக்கவிருக்கிற அந்த சுயம்பரத்துல பங்கெடுக்கிறாங்க. நடுவுல ஒருத்தர் வராரு, எல்லா பேரையும் வரவேற்று பேசுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சதிதேவி தன்னோட சுயம்பரத்தை ஆரம்பிச்சு வைப்பாங்க. சுயம்பர விதிமுறைகளை எல்லா பேரும் பின்பற்றணும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு அவர். இங்க வந்திருக்கிற உங்கள ஒருத்தர் தான் சதி அவர்கள் தன்னோட கணவனா தேர்ந்தெடுக்க போறாங்க. யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருங்கிறாரு. இதோ சர்வ லட்சணமும் பொருந்திய தச்சனோட பொண்ணு சதிதேவி வருகை புரிகிறார் அப்படின்னு கத்த எல்லா பேரும் ஆவலா சதி எப்படி வரப்போறாங்க அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா முழுக்க முழுக்க கல்யாணத்துக்கு தயாராகி கல்யாணம் பொண்ணா மன கோலத்துல வந்து நிக்கிறாங்க. மாலையும் ரெடியா வச்சுட்டு நிக்கிறாங்க. ஏகப்பட்ட வரன் வந்திருக்கு, ஏகப்பட்ட மாப்பிள்ளைகள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில நம்ம சிவனோட சிலையையும் சதிதேவி பாக்குறாங்க. சிவன் சிலையை பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க கண்ணு முழுக்க முழுக்க சிவன் சிலையின் மீது, சுத்தி இருக்கிற இந்த மாப்பிள்ளைகள் மீது இல்ல, சுத்தி இருக்கிற இந்த இளவரசர்கள் மீது இல்ல. சுகபோகத்துல வாழ்ந்த இந்த இளவரசர்களுக்கு மத்தியில சுடுகாட்டுல உருண்டு பிறல்ற நம்ம சிவனை சதி எப்படி அடைய போறார்களோ தெரியல. இந்த பக்கம் அம்மா மனசளவுல மகாவிஷ்ணுவை மனதளவுல விரும்பி வேண்டி கேட்டுக்கிறாங்க. இதுவரைக்கும் நான் பண்ண என் தவத்தின் பலன்கள் அத்தனையுமே என் பொண்ணோட இந்த முடிவுக்காக நான் ஒப்புவிக்கிறேன். என் பொண்ணோட விருப்பப்படி இந்த சுயம்பரம் முடியணும், ஆசி புரிங்கன்னு மனதளவுல வேண்டுறாங்க அம்மா. அக்காமார்களோ என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. கையில மாலை ஏந்தி நம்ம சதிதேவி சபைக்கு மத்தியில நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. சுத்தி ஏகப்பட்ட இளவரசர்களும் இருக்காங்க. யாருக்கு நம்ம சரி மாலை போட போறா, என்ன நடக்க போகுது, இன்னும் சில வினாடிகள்ல அது நமக்கு தெரிய வந்துடும். சிலைய நோக்கி வந்தவங்க சிலையை பார்த்து மனதளவுல சிவன் கிட்ட பேசுறாங்க. நான் உன் மீது கொண்ட அந்த காதல் உண்மையா இருந்தா இன்னைக்கு உங்களோட எனக்கு கல்யாணம் நடக்கும், அதை நான் முழுசா நம்புறதா சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த பக்கத்துல அப்படியே திரும்ப சதியும் யாரோ ஒரு ஆளுக்கு மாலை போறதுக்கு தயாரா இருக்க, அப்ப தச்சன் சற்று பொறு அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்க அப்பா நானு அழகு, அறிவு, ஆஸ்தி எல்லாத்திலையும் சிறந்த மனிதர்களையும் கந்தர்வர்களையும் தேவர்களையும் அணிவகுத்து உனக்காக நிக்க வச்சிருக்கிறேன். இதுல உனக்கு பிடிச்ச மனவாளனை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. நான் இன்வைட் பண்ண இவங்கல்ல யார வேணாலும் நீயே மாலை போட்டு தன்னோட கணவனா தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுக்கிறாரு. உனக்கான வரனை நீயே தேர்ந்தெடு அப்படின்னு
சொல்றாரு. ஆனா சதி நகரவே இல்ல, குனிஞ்சதெல்லாம் நிமிரவே இல்ல. என்ன யோசனை சரி, சுத்தி இருக்கிறவங்கள பாரு, உனக்கான வரனை நீயே தேர்ந்தெடு அப்படின்னு மறுபடியும் சொல்றாரு. அப்ப நம்ம சரி ஜடன் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைச்சு பாக்குறாங்க. நீ என் மீது எவ்வளவு அன்பு கொண்டு இருக்கிறாயோ அதே அளவு அன்பு எனக்கு உன் மீது உண்டு அப்படின்னு ஜடன் சொன்ன அந்த வார்த்தைகளை அவங்க நினைச்சு பாக்குறாங்க. இந்த பக்கம் தட்சணம் இங்க இருக்கிறவங்கல உனக்கு பிடிச்ச மணவாளன் நீ தேர்ந்தெடு அப்படின்னு மறுபடியும் உத்தரவிடுறார். சரியும் திரும்பி அந்த மாலையை அப்படியே கையில தூக்குறாங்க. அடுத்து என்ன, அடுத்த எபிசோட்ல பாப்போம். அந்த அப்பாட சம்மதத்தோட தான் செய்வேன்டா. இப்ப அவர் தான் வாக்கு கொடுக்கிறாரு. அவர் தானே கேட்க உனக்கு பிடிச்சவர் மேல மாலையை போடுன்னு. சரியா சிலை மேல அந்த மாலை பட்டோன்னு சிலைக்கு உயிர் வந்துடணும். ஐயா சட்டு போட்டு 38ஆவது கல்யாணத்தை பண்ணி வைங்க சீக்கிரம். ஐயா சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுட்டு பந்திக்கு சாப்பிட போகணும். சிவனே சிவனே, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கல்ல, வாங்க சார். சரி, எபிசோட் 38 பாத்துருமா? மனக்கோலத்துல சதி கையில கல்யாண மாலை. யாருக்கு இந்த மாலை போட போறாங்க? தட்சன் இன்னும் என்ன வேலை, சீக்கிரம் உனக்கான அந்த கணவனை தேர்ந்தெடுத்து மலர் மாலைய சூடு அப்படிங்கிற மாதிரி தட்சன் உத்தரவிட சதி அதே உத்தரவை தான் கையில இருக்கிற அந்த மாலைக்கு கொடுக்கறாங்க. என் மனதிற்கு பிடித்த மணவாளனை இந்த மாலை அலங்கரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாலைக்கு அவங்க உத்தரவிட தானா அந்த மாலை அவங்க கையில இருந்து அப்படியே நகர்ந்து போகுது. எல்லா பேரும் அதை ஆச்சரியமா பாக்குறாங்க. சதியோ கண்ணை மூடிக்கிட்டா. இந்த மாதிரி மாலைக்கு மட்டும் உத்தரவு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாங்க. மாலை அதுவாடு அந்த அரண்மனையில காவலாளியா இருக்கிற சிவனோட சிலைக்கு அவர் சிலையை அலங்கரிக்குது. எல்லாரும் பார்த்து தெரிச்சு போறாங்க. சதியே கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கண்ணை திறந்து பார்த்தா எதுக்கு இருக்கிற அந்த சிவன் சிலையில அந்த மாலை கிடக்கிறத பார்த்து ஆனந்தத்துல திளைக்கிறாங்க, ஆனந்த கண்ணீரை வடிக்கிறாங்க. அதே சமயம் சிலைக்கு விழுந்த இந்த மாலை அந்த பக்கம் சிவனுக்கே விழுந்த மாதிரி சிவனும் உணர்றாரு. மாலையில இருந்து அந்த பூக்கள் அப்படியே உதிரும்ல, அந்த உதிர்ற பூக்கள் எல்லாம் சிலைக்கு உதிராம அந்த பக்கத்துல இருக்கிற கைலாய மலையில இருக்கிற அந்த சிவனுக்கே உதிர்ற மாதிரி தெரியுது. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த தட்சன் சும்மா இருப்பானா? விறுவிறுன்னு தன்னோட அரியணையில இருந்து கீழே இறங்கி வந்து சரி என்ன காரியம் பண்ணிட்டு அப்படின்னு சத்தம் போறாரு. சரியோ மனதளவுல தான் சிவனை நினைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் காட்சி கொடுங்க அப்படின்னு மனசார கும்பிடுறாங்க. சதியோட அம்மா அக்காமார் உட்பட எல்லா பேருமே அதே மாதிரி வேண்டாம். அங்க இருந்து அந்த சிலை காணாம போய் அந்த இடம் முழுக்க அப்படியே பனியா சூழ ஆரம்பிக்கும். உடனே அங்க இருந்தவங்க எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போக ஆரம்பிக்க இன்னும் பனி கொஞ்சம் அதிகமா வீச அந்த மாலையோட மத்தியில எப்பவும் போல நம்ம சிவன் காட்சி கொடுக்கிறார். அவர் காட்சி கொடுக்கும் போது சதி போட்ட உண்மையான சிவனோட கழுத்துல இப்போ அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. பாக்குற எல்லா பேரும் செக்யூரிட்டி எல்லாம் போடுறாரு, அதுக்குள்ள வரக்கூடாது மகாதேவ் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா பேருமே சிவனை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் முறையா தட்சனோட அரண்மனையில ஹர ஹர மகாதேவ் அப்படிங்கிற அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியுது. அம்மா அக்காமார்கள் எல்லா பேருக்கும் சந்தோஷம், சப்தரிசிகளுக்கும் சந்தோஷம், பிரகுமுனிக்கு கூட கொஞ்சம் சந்தோஷம். ஆனா அவர் மட்டும் தட்சன் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி அப்படியே அங்க நின்னுட்டாரு. அதே சமயம் தெருவுல போய்கிட்டு இருந்த சிவனடியார்கள் சிவன் இந்த பக்கம் வந்த செய்தி கேட்டு விறுவிறுன்னு அரண்மனைக்குள்ள இங்க பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம குருநாதர் கூட வந்திருக்கிறார். வஜ்ராயுத உடம் சார் 3072 அஜிக்கப்படுறது நான் கணக்கு வச்சிருக்கேன் சார். எலும்பு கொண்டவர் வந்திருக்கிறார். அந்த குருநாதரோ சிவனை கும்பிட்டு ஆஹா ஆஹா ஆஹா, இந்த ஒரு காட்சிக்காக தான் எத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் நாங்க வழியா நீங்க உங்களோட சரி பாதிய உங்களோட ஆதிபரா சக்தியை கல்யாணம் பண்ணிட்டீங்க, சந்தோஷம் சந்தோஷப்படுறாங்க. இதை விட ஆனந்தமான ஒரு நாள் எங்க வாழ்க்கையில நடப்பதே இல்லை அப்படின்னு சொல்லி கும்பிடுறாங்க. இந்த நாளை நீங்களும் மறக்க கூடாது பிரபஞ்ச அதிபதியே அப்படின்னு நம்ம குருநாதர் தட்சணா பார்த்து சொல்றாரு. ஏன்னா உங்களோட விருப்பப்படியே உங்க பொண்ணு நீங்க நடத்துற சுயம்பரத்திலேயே தனக்கான கணவனை தேர்ந்தெடுத்து விட்டால் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. பரமபிதா அந்த சிவனே உங்க மருமக புள்ள ஆட்டாரு அப்படின்னு சொல்றாரு. தட்சன் முடியவே முடியாது, இதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாப்ல. ஆனா தான் பொண்ணு பக்கத்துல இருக்கிற அம்மாவோ சதிய பார்த்து அவர் கிடக்காரு நீ போமா தான் பொண்ண அம்மாவே அவங்க கைப்பட சிவனோட அனுப்பி வைக்க முயற்சி பண்றாங்க. அன்னை அனுப்பி வைக்க அக்காமார்கள் புடைசூழ கல்யாண பொண்ணு சிவனுக்கு பக்கத்துல வராங்க. உன்னோட வேண்டுதலுக்கு பலன் கிடைச்சிருச்சு, ஒரு வழியா நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு அம்மாவே பொண்ணை பாராட்டுறாங்க. அங்க வச்சு நம்ம சிவன் வேற ஒரு ட்விஸ்ட போடுறாரு. சரி உங்க அம்மா நம்ம கல்யாணம் ஏத்துக்கிட்டாங்க, ஆனா உங்க அப்பா தட்சணம் நம்ம கல்யாணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் என்று நமது திருமணத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அன்றுதான் நமது திருமணம் நிறைவு பெறும். இன்னைக்கு பாதி கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கு, மீதி கல்யாணம் உங்க அப்பா என்னைக்கு சரின்னு ஒத்துக்கிறாரோ அன்னைக்கு தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி சம்மதம் சொல்றாங்க. ஆனா தட்சணம் இந்த பக்கத்துல இருந்து இந்த கல்யாணத்தை என்னைக்குமே நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு கத்துறான். இங்க நடந்தது கல்யாணமே இல்ல அப்படிங்கிற பாதி கல்யாணம் கூட இதை நான் ஒத்துக்க மாட்டேங்கிறார். எல்லாரையும் கடந்து வேகமா வந்து சிவனின் முன்னாடி கோபத்தின் உச்சியில வந்து நிக்கிறார். சிவனோ சிரிச்ச முகத்தோட நிக்கிறார். சுயம்பரத்துக்கு கூப்பிடாம நீயா வந்து நின்னுபிட்டு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் தான் உன் மருகோ புள்ளேனா எப்படி ஏத்துக்க முடியும், முடியாதுங்கிறாரு நம்ம தட்சன். என்ன பொறுத்தளவுல என் பொண்ணு இன்னும் தன்னோட வரனை தேர்ந்தெடுக்கல அப்படின்னு தான் சொல்லுவேங்கிறார். இது ஒரு கல்யாணமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு நம்ம குருநாதரோ என்ன பேச்சு பேசுறீங்க, நீங்க தான் கல்யாணத்தை நடத்துறீங்க, சுயம்பரத்தை நடத்துறீங்க, உங்க பொண்ணு சிவனை தான் கணவனா தேர்ந்தெடுத்திருக்கா, என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறார். பின்னாடியே நம்ம காசிப ரிஷியோ ஆமா என்னைக்கு நீங்க சுயம்பரத்தை நடத்தி முடிவு
என்னோடதுன்னு உங்க பொண்ணுகிட்ட ஒப்படைச்சிட்டீங்களோ அப்பயே அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கல்யாணத்துல எந்த உரிமையும் கிடையாது. உரிமை கொண்டவர்கள் கல்யாணம் அப்படின்னு சொல்றாரு. சிவசக்தி கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவரை அடிச்சு சொல்றாரு. நம்ம சிவரோ காசி பரிசியை பார்த்து இல்ல தட்சன் சொல்றதுதான் உண்மை, தட்சன் சதியோட அப்ப, அவருக்கு இந்த கல்யாணத்துல முழு அதிகாரமும் உண்டுங்கிறாரு சிவன். போது நிறுத்து, என்ன கடைசியில எனக்கே நீ வக்காலத்து வாங்குற, ஏதாவது சதி பண்றியா அப்படின்னு சிவனை பார்த்து தட்சன் கேட்க, வெளியில உன்னை எல்லாரும் கடவுளுங்கிறாங்க, கும்பிடுறாங்க, ஆனா என்ன பொறுத்தளவுல நீ ஒரு சதிகார அப்படின்னு திட்டுறாரு. இன்னைக்கு இங்க நடந்த எல்லா அசம்பாவிதம் நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அவர் சதியோட காரை அனுப்பி வைக்க வேண்டியதானே, இவரே ஒத்துக்குவாரா, அப்புறம் இவரே இல்லன்னு துடிப்பாரா, ஆண்டி ரொம்ப பண்ற கொண்டே வச்சுக்கிட்டு சாரி என் கட்டு தெரியாம கட்டி விட்டு, சார் பாதி கல்யாணம் முடிஞ்சுன்னா அனுப்பி வைங்க சார், 38 எபிசோட் ஒரு சந்தர்ப்பம் பாரு அவரே அனுப்பி வைக்கிறது விதங்களும் உங்களாலதான் நடக்குது அப்படின்னு சிவனை திட்டுறாரு. முதல்ல என் பொண்ணை காதல்ங்கிற ஒரு பொய்யான வார்த்தையில விளை வச்சீங்க, அடுத்து என் பொண்டாட்டிக்கிட்டே நல்ல பேர் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லா பேரையுமே எனக்கு எதிராவே திருப்பி விட்டீங்க, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பேர் முன்னாடியும் நீ ஏதோ பெரிய இவன் மாதிரியும் எனக்கே பரிவு காட்டின மாதிரியும் கொண்டு போக முயற்சி பண்றீங்க அப்படின்னு திட்டுறாரு. போதும் நிறுத்துங்க, விட்டா பேசிட்டே போறீங்க அப்படின்னு தட்சனோட பொண்டாட்டிய சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடக்கிற எல்லாமே உங்க பொண்ணோட விருப்பப்படிதான் நடக்குதுங்கிறத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், சிவனை உங்க மருமக புள்ளியா ஏத்துக்கங்க அப்படின்னு கும்பிடுறாங்க, அழுகுறாங்க. அப்ப நம்ம காசி பரிசின்னு சொல்றாரு, எனக்கும் புரியுது இந்த கல்யாணத்தை உங்களால ஏற்க முடியாதுதான், ஆனாலும் சின்ன ஜிரிசுக அவங்க விருப்பம் தானே, கடைசியில வாழ போறது அவங்க தானே அப்படிங்கிற மாதிரி பேசுற. பிரபஞ்ச அதிபதியே தட்சனே யோசிச்சுப்பா, நீ எப்பேற்பட்ட பேரும் புகழும் கொண்டவன், உன் பொண்ண கல்யாணம் பண்றதுக்காக அந்த கடவுளே உன் அரண்மனைக்கு வந்து உன் வீட்டு வாசல்ல வந்து குருநாதர் இருந்தாலும் ஈஸ்வரன் நான் மருமகனா எக்காலத்தை கொண்டும் ஏற்க மாட்டேன் அப்படின்னு ஒத்த கால நிக்கிறாரு நம்ம தட்சன். அதே சமயம் அவர் பொண்டாட்டியோ, ஆனா நீங்க ஒரே ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், கல்யாணங்கிறது ரெண்டு உடம்புக்கு நடுவுல நடக்கிறது இல்ல, ரெண்டு உள்ளத்துக்கு நடுவுல நடக்கிறது. அந்த வகையில என்னைக்கோ தனது உள்ளத்தை தான் இதயத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் பறிகொடுத்து விட்ட சிவனும் சக்தியும் என்னைக்கோ கல்யாணம் ஆயிட்டாங்க, கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டாங்க, இப்ப நடக்கிறது வெறும் சடங்குதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காலங்காலமா ஜென்மமா உள்ள தளவுல கல்யாணம் பண்ணிக்கிறவங்களோட அந்த காதல் நிலைச்சு நிற்கும், அதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இந்த பிரபஞ்ச அதிபதியாவே இருந்தா கூட அந்த தத்துவத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி அந்த அம்மா பேசுறாங்க. எல்லாம் மறந்துட்டீங்களா? சரி, சிவனை பார்க்காம இருக்கணும்ன்றதுக்காக சின்ன வயசுல இருந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, சிவனோட பேரு கூட இந்த அரண்மனையில யாரும் பேசக்கூடாத ரேஞ்சுக்கு கொண்டு போனீங்க, சிவனை யாரும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சட்டத்தையே கொண்டு வந்தீங்க, அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு சிவனும் சக்தியும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, என்ன தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. மறந்துட்டீங்களா? சரி, ஜனனம் எடுத்ததே சிவனை மணக்கத்தானே அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு அப்பாவா இருந்து இந்த கல்யாணத்தை ஆசீர்வதிங்க, அனுமதி கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேக்குறாங்க. அப்பயும் நம்ம தச்ச மனசு இறங்கி வரலங்க, பொண்டாட்டியை திட்டுறாரு, சிவனை திட்டுறாரு, இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, யாரு வந்து சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்றாரு, இங்க நடந்த எல்லாமே ஈசன் நடத்திய சதி அப்படிங்கிற கரமுடிக்க இவர் செய்த சதி அப்படிங்கிறார். என தோற்கடிக்கக்கூடிய அந்த திறமை இந்த சிவங்கிட்ட இல்ல அப்படிங்கிற. கேட்டுக்கடா, எந்த காலத்திலயும் என் பொண்ணு உன் பொண்டாட்டியாக முடியவே முடியாதுன்னு தட்சன் அடிச்சு பேசுறாப்ல. எல்லா பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. நம்ம குருநாதர் கூட சத்தம் போறாரு, உன் அகங்காரமே உன்னை அழிச்சிரும், கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கிறாரு. உலகமே உங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது, உங்களை ஒரு எடுத்துக்காட்டா பார்க்கும். உங்க அகங்காரத்தினால நடந்த இந்த கல்யாணத்தை கல்யாணமே இல்ல அப்படின்னீங்கன்னா நாளை பின்ன வருங்கால சந்ததிகள் எல்லாம் கல்யாணத்தை முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் இது கல்யாணம் இல்ல போயா, பிரபஞ்ச அதிபதியே அப்படி பண்ணாரு, நான் பண்ணா என்ன அப்படின்னு உங்களை ஒரு தவறான உதாரணத்துக்கு எடுத்துக்காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. வேண்டாம் இந்த விபரீதம்னு எடுத்து சொல்றார். சுயம்பர விதிமுறைப்படி தேவர்கள், யட்சர்கள், கந்தர்வர்கள், முனிவர்கள், ரிஷிகர்கள், மனிதர்கள் அவ்வளவு பேர் முன்னாடியும் சுயம்பரம் நடத்தப்பட்டு மணப்பெண் தனக்கு விருப்பமான மணவாளனை தேர்ந்தெடுத்து மாலையிட்ட பெண் அது திருமணம் தானே. சிவனுக்கும் சக்திக்கும் நடந்து முடிஞ்சாச்சு அப்படிங்கிறாரு குருநாதர். ரூல்ஸ் பத்தி பேசினல, இப்ப நான் கேட்கிறேன் பதில் சொல்லு. சுயம்பரத்துக்கு யார கூப்பிடுறோமோ அவங்க மட்டும்தான் சுயம்பரத்துல வந்து கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறது விதி. அந்த விதியை சிவன் மீறி விட்டார் அப்படிங்கிறார். பொண்ணோட அப்பங்கிற முறையில நானு இந்த சிவனை சுயம்பரத்துக்கு வாங்கன்னு நான் கூப்பிடலையே அப்படிங்கிற பாயிண்ட புடிச்சு பேசுறாராமா. கூப்பிடவே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எதுக்காக இந்த ஆள் இங்க வந்தாரு அப்படின்னு கேக்குறாரு. கேளுங்க, நீங்களே உங்க சிவங்கிட்ட கேளுங்கப்பா, கேளுங்க, அந்த பாயிண்ட கேளுங்க. நான் சுயம்பரத்துக்கு வாங்கன்னு உன்னை கூப்பிட்டனா, சொல்லியா சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம காசி பரிசி பதில் சொல்றாரு. என்ன சொல்றீங்க, சிவனை கூப்பிடலையா? அன்னைக்கு நீங்க தானே ஜடன் கிட்ட சிவனோட சிலைய வடிக்க சொன்னீங்க, சுயம்பரம் நடக்கிற அன்னைக்கு அந்த சிவன் சுயம்பர வாசல்ல நிக்கணும், எல்லா பேரும் அதை பார்த்து கைகொட்டி சிரிக்கணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த வகையில பார்த்தா சிவனுக்கு நீங்க அழைப்பு விடுத்ததா தானே அது அர்த்தம். நீங்க கூப்பிட்டீங்க, அவரு வந்தாரு, பொண்ணு மாலை போட்டதுனால கண்ணால முடிஞ்சு போச்சு, எல்லாம் முறைப்படிதான் நடந்திருக்குன்னு காசி பிரிசி பாயிண்ட புடிச்சு அவர் பேசுறாரு. உடனே தச்சன் கோவப்பட்டு, நான் வர சொன்னது சிவனோட சிலைய மட்டும்தான், சிவனை இல்ல. சுயம்பரம் நடக்கும் போது சிவன் இங்க இல்ல, வெறும் சிலை மட்டும்தான் இருந்தது. அப்படி இருக்க இதை எப்படி நான் கல்யாணமா ஒத்துக்க முடியும், முடியாதுன்னு தச்சன் மறுபடியும் பாயிண்ட பிடிக்கிறாப்ல. நம்ம குருநாதரோ அவர் ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்றாரு. என்ன தச்சா இப்படி பேசிட்டீங்க, உலக மக்கள் அத்தனை பேருமே கோயில் குளத்துக்கெல்லாம் போய் கருவூலத்துல இருக்கிற அந்த சிலையத்தான் தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அப்ப அதை வெறும் கல்லுங்கிறீங்களா? ஞாபகம்
ஞாபகம் இருக்கட்டும், நீங்க வாழையடி வாழையா கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற உங்க கடவுளான மகாவிஷ்ணுவை கூட நீங்க செலவழிச்சு தான் கோயில்ல வச்சிருக்கீங்க. அத வெறும் கல்லுன்னு சொல்லுங்க, இந்த கல்யாணத்தை நான் இப்பயே நிப்பாட்டிடுறேன். இது ஒரு கல்யாணமே இல்லைன்னு நான் அறிவிச்சிடுறேன். அது கல்லல்ல, அது கடவுள் அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா இதுவும் கல்யாணம் தான் அப்படிங்கறதை நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு ஒரு அருமையான பாயிண்ட் நம்ம குருநாதர் பிடிக்கிறார். அதுக்கு நம்ம தட்சன் என்ன பதில் சொல்றானா, கோயில்ல வைக்கிற சிலைகள் ஸ்டார்டிங்ல வெறும் கல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வேத உபநிடங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கும்பாபிஷேகம் எல்லாம் நடத்தி அதுக்கப்புறம் தான் கல்ல கடவுளாக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம கும்பிடுறதெல்லாம் கடவுளையே போய் சேருங்கிறது ஐதீகம். அந்த வகையில பார்த்தா நான் இங்க வர வச்சது வெறும் சிலையை மட்டும்தான். அதுக்கு அபிஷேகம் நடத்தல, ஆராதனை நடத்தல, வேதங்கள் ஓதப்படல, அப்படி இருக்காது, வெறும் கல்லு தான். கல்லுக்கு போட்ட மாலைய கல்யாண மாலையா என்னால ஏத்துக்க முடியாதுங்கிறாரு நம்ம தட்சன். அதே சமயம் அங்க இருந்த இன்னொரு முனியோ, என்ன சொல்றீங்க தட்சரே, நீங்க சொல்றது நிஜம்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வேதங்களை படிச்சவங்க, படிப்பறிவில் சிறந்தவங்க தான் வேதங்கள் எல்லாம் எடுத்து ஓத முடியும், கும்பாபிஷேகம் நடத்த முடியும். அதே சமயம் படிப்பறிவு இல்லாத கோடான கோடி மக்கள் இங்க இருக்காங்களே, அவங்க எல்லாம் வீட்டுல தம்மா தூண்டுல ஒரு சிலையை வச்சு மண்ணை அப்படியே பிடிச்சு அத பிள்ளையாரா கூட கும்பிடுறாங்க. அவங்க எல்லாம் வேதங்கள் வாசிக்கிறது இல்லையே, ஆனா அவங்க வீட்டுக்கு வீடு வச்சு சாமி கும்பிடுறாங்களே, அதெல்லாம் பக்தி தானே, அதையெல்லாம் தெய்வம்னு நீங்க ஏத்துக்கிறீங்க தானே அப்படின்னு அவரு பாயிண்ட் பிடிக்கிறார். மனதளவுல மனசார சிலையை பார்த்து தெய்வமா வேண்டி நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா வணங்குனீங்கன்னா அது வேதங்களை குடும்ப லேடிஸ் எல்லாம் வணங்குனாங்களே, இவரு பாயிண்ட் பிடிச்சு சொல்றாரு. அந்த வகையில பார்த்தா இங்க சதி மனதளவுல அந்த சிலையை வேண்டிதான் மாலையை போட்டார். அம்மா அக்காமார்கள் எல்லா பேருமே சிவனை நோக்கி வணங்குனது நிஜம். அவங்களோட வேண்டுதல் தான் சிலை இப்ப கடவுளாகி கடவுள் கழுத்துல கல்யாண மாலை வந்து இருக்குது அப்படின்னு எடுத்து சொல்றாரு அந்த முனி. சதி மாலை போடும்போது அத வெறும் சிலைன்னு நினைச்சு அவங்க மாலை போடல, அத சிவன் நினைச்சுதான் மாலை போட்டாங்க. அதனாலதான் அந்த சிவனே இப்ப காட்சி கொடுத்திருக்கிறார், அந்த மாலையை ஸ்வீகரித்திருக்கிறார். இப்ப இங்க நடந்தது சம்பிரதாயப்படி நடந்தது, மனதளவில் ஒத்து போய் நடந்தது, இது ஒரு திருமணமே அப்படின்னு அந்த முனியும் தீர்ப்பு சொல்றார். சிவசக்தி கல்யாணம் முடிஞ்சு போச்சு, இந்த கல்யாணத்தை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முனியும் சொல்ல தட்சன் கத்துற, யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றதுதான் கடைசி, நான் சொல்றதுதான் ஃபைனல், நான் சொல்றதுதான் தீர்ப்பு, பிரபஞ்ச அதிபதியான நான் சொல்றேன், இந்த கல்யாணம் ஒரு கல்யாணமே இல்ல அப்படின்னு தீர்ப்பு சொல்றார். சதி வா அப்படின்னு தான் பொண்ணோட கையை பிடிச்சு தரதரன்னு இழுத்துட்டு போறாரு. கல்யாணம் முடிஞ்சாலும் மாப்பிள்ள ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம்னு இவங்க வேதனை இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கு. அப்படி தான் பொண்ணை இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் போது இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாத நம்ம சிவன் முதல் தடவையா நில்லுங்க அப்படின்னு தட்சனை பார்த்து சொல்றாரு. இல்ல, அந்த வார்த்தையை சொன்னது சிவன் இல்ல, அப்பயும் நம்ம சிவன் அமைதியா தான் இருக்காப்ல. நில் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்தது ஒலி வடிவமா, யாராது அப்படின்னு எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா பிரம்மதேவரே அங்க காட்சி கொடுக்கிறார். தான் புள்ள கூப்பிடுங்க சார் அப்படிங்கிற. சதி இப்போ உன் பொண்ணு மட்டும் இல்ல, இன்னொருத்தவனோட பொண்டாட்டி, ஈசனோட பொண்டாட்டி, அவளை இப்படி இழுத்துட்டு போறதுக்கு உனக்கு உரிமை இல்ல அப்படிங்கிறாரு. நடந்தது நடந்து போச்சு, அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வை அப்படின்னு பிரம்மதேவரே வந்து சொல்றாரு. டாடி என்ன சொல்றீங்க, சுத்தி இருக்கிற எல்லாரும் கூடயும் சேர்ந்து எனக்கு என் பொண்ணுக்கும் நீங்களே சரின்னு பண்றது ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் உலகத்தை குறை சொல்றதா இல்ல அந்த ஒரு ஆளை குறை சொல்றதா? உலகத்துல இருக்கிற எல்லா பேரும் சொல்றாங்களேன்னு நீ இதை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. உன் பொண்ணு மனதளவுல வேண்டி கேட்டுக்கிறா, அதை நீ ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்றாரு. நீ நடத்தின சுயம்பரத்துல உன் பொண்ணை சிவனை ஏத்துக்கிட்டு மாலை போட்டதுனால இந்த கல்யாணத்தை நீ ஏத்துக்கணும் அப்படிங்கிறாரு. அதையும் தாண்டி உன் பொண்ணை இழுத்துட்டு போறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல அப்படிங்கிறாரு. நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற எல்லாமே என் பொண்ணோட எதிர்காலம் நல்லபடியா இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான், அதுக்காக நான் இதையும் செய்வேன் இன்னும் செய்வேங்கிற மாதிரி தட்சன் கத்துறா. இவ எதிர்காலம் நல்லபடியா அமைஞ்சா அமையட்டும், அப்படி இல்லையா இவளுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானா அந்த சிவனான ஒரு கை பார்க்க போறதா கத்திக்கிட்டு இருக்காரு. என் பொண்ணுக்கு என் மேல இல்லாத அதிகாரம் இந்த உலகத்துல வேற எவங்கிட்ட இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு நம்ம தட்சன். அதை கேட்டது நம்ம பிரம்மதேவர் பாயிண்ட் பிடிக்கிறாப்ல. உனக்கு எப்படி உன் பொண்ணு மேல முழு அதிகாரம் இருக்கோ அதே மாதிரி எனக்கு என் பையனான ஓ மேல முழு அதிகாரமும் இருக்கு. அந்த அதிகாரத்தை வச்சுதான் இப்ப நானே உன்னை தடுக்கிறேன். உன் பொண்ணோட கையை பிடிச்சிருக்கிறியே அந்த கையை விடு அப்படின்னு உத்தரவு போடுறாரு. நடந்து முடிஞ்ச இந்த கல்யாணத்தை மனசார நீ ஏத்துக்கணும் அப்படின்னு சத்தம் போடுறாரு. சரியான பாயிண்ட பிடிச்சு பேசுறாரு. குருநாதர் பக்கத்துல வந்து, பிரஜாபதி என்ன யோசிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா? உங்க பொண்ணை என்ன சொல்லி வளர்த்தீங்க, அப்பா பேச்ச கேளு அப்பா பேச்ச கேளுன்னு தானே சொல்லி சொல்லி இவ்வளவு நாள் வரைக்கும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ உங்க அப்பா சொல்றாரு அப்பா பேச்ச நீங்க கேளுங்க பாப்போம் அப்படிங்கிறாரு நம்ம குருநாதர். நடந்த கல்யாணத்தை கல்யாணம் தான் இந்த உலகத்தையே உருவாக்கின, உலக ஜீவ ராசிகளையே உருவாக்கின அந்த பிரம்மதேவரே சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் என்ன தயக்கம் அப்படின்னு கேட்கிறார். உங்களை கைகூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணத்தை ஏத்துக்கங்கிறார். இந்த பக்கம் அந்த இன்னொரு முனி, இவர் தான் அந்த மார்க்கண்டேயன் நினைக்கிறேன், அவரும் கல்யாணத்தை ஏத்துக்க சொல்லி கேட்கிறார். யாரு எனக்கு புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்ல, எல்லாம் எனக்கு தெரியும்னு தட்சன் கத்துறா. எல்லாம் சிவனோட நிழலை தேடி ஓடி போயிட்டீங்க, சிவனோட வெற்றியையும் என்னோட தோல்வியையும் நீங்க பார்க்கணும்னு அப்படியே துடிக்கிறீங்க, அது ஒரு காலமும் நடக்காது அப்படிங்கிறா தட்சன். எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், உலகமே எனக்கு எதிரா இருந்தா பரவாயில்ல, என்ன பெத்த தகப்பன் நீங்களே எனக்கு எதிரா நிக்கிறீங்களே அதுதான் எனக்கு வேதனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தட்சன் சொல்றான். என்ன விடுங்க, உங்களோட எதிர்காலத்துல உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்கிறார். சுகபோகமா வாழ்ந்தவன் பட்டு மெத்தையில படுத்தாதான் இவளுக்கு தூக்கமே வரும், அப்படி இருக்க அந்த சிவன் கூட எப்படி என் பொண்ணு நிம்மதியா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு கேட்கிறார். அந்த சிவனை என் பொண்ணு கல்யாணம் பண்ணா அவளுக்கு மிச்சம் இருக்கிறது வேதனை மட்டும்தான், சுகபோக வாழ்க்கை இல்ல அப்படிங்கிறாரு தட்சன். நான் தெரியாம தான் கேட்கிறேன், கைலாயத்துல வீடுன்னு ஒண்ணு இல்லையே, அப்படி இருக்க இவ எப்படி
எப்படி அங்க போய் வாழ்வா அப்படின்னு கேக்குறாரு நம்ம தச்சன். இந்த ஆளுக்கு சொந்தமா வீடு இல்ல, வாசல் இல்ல, அப்படி இருக்க எப்படி என் பொண்ணை கொடுக்கறது அப்படின்னு கேக்குறாரு. சிவனோட சக்தி சேரணும் அப்படிங்கறது தான் விதி, இதில் எடுபடாது உன்னோட சதி. நீ ரொம்ப கன்வீனியன்ட்டா ஒரு மேட்டரை மறந்துகிட்டே போற. எப்படி உனக்கு இவ பொண்ணா பிறந்தான்றதை மறந்துட்டியா? நீ தவம் இருந்து அந்த ஆதிபரா சக்தி கிட்ட வேண்டி நீங்களே எனக்கு மகளா பிறக்கணும்னு கேட்ட, அதனாலதான் இவ உனக்கு பொண்ணா பிறந்தா, அதை மறந்துட்டியா அப்படின்னு கேக்குறாரு. உனக்கு இவ பொண்ணா பிறக்கிறதுக்கு முன்னாடியே சிவனுக்கு பொண்டாட்டியா இருந்தவங்க, அதை நீ மறந்துட்டியா? சிவனின் மீது இருக்கிற அந்த கோபத்தினால நீ எல்லா இடத்துலயும் தப்பான முடிவையே எடுத்துக்கிட்டு இருந்த, நல்லா சிந்திச்சு பாருன்னு யோசிக்க வைக்கிறாரு நம்ம பிரம்மதேவர். பேலன்ஸ நெக்ஸ்ட் எபிசோட்ல பாப்போம். தேங்க்யூ. இந்த ஆள் திருந்த மாட்டாங்க, இந்த ஆள் திருந்தவே மாட்டான். எனக்கு எரிச்சலா இருக்கு. இன்னும் 3 மாசம் இழுக்குமோ அந்த கல்யாணம் செட் ஆகி வேற. பேச வேண்டியவங்க சைலண்டா இருக்காங்க, கையை பிடிச்சி இழுத்தா அந்த பொண்ணு போகுது, இவரும் பேச இருக்காரு. இவரும் அவங்க 2 பேரும் சம்மதத்தோட தான் சொல்லி இருக்காரு, அதனால அவர் மௌனமா இருக்காரு. இவ்வளவு பேர் உங்க அரண்மனையில இருக்கிற மொத்த பேர் இன்க்ளூடிங் உங்க அப்பாவே வந்து நிக்கிறாரு. அப்பவும் கூட திருந்துறாரு. நான் கும்பிடுற விஷ்ணு விஷ்ணு விஷ்ணுங்கிறாரு. அந்த விஷ்ணு வந்து ஒரு வார்த்தை சொல்லலாம்ல. பிரம்மதேவர் சொல்றது சரிதான், கைய விடுங்க. அதோ அவர் சொல்ல மாட்டேங்குது, அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு. அவர் வரவும் மாட்டாரு. கேட்டா அவர் ஏன் பக்தன், அவனுக்கு எதிராக ஒன்றும் பேச முடியாது அப்படின்னா நீங்க என்ன சார் என்ன சார்? ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இந்த ஆளு மாலையெல்லாம் போட்டோடனே இவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அதான் இந்த ஆள்கிட்ட இருந்து எப்படி இந்த பொண்ணை பிடிங்க அங்க கொடுக்கறதுன்னு தெரியலையே. அவரும் பிடிவாதமா இருக்காரு சிவனும். அதான் சம்மதிச்சாதான் கூட்டிட்டு போவேன். அங்க கைலாய மலையில ஒரு மெத்த இருக்கா, ஒரு வீடு இருக்கா? உங்க அரண்மனையில ஒரு கைலாய மலை இருக்கா? இல்ல அது மாதிரிதான் இங்க இல்லாதது அங்க இல்ல, அங்க இல்லாதது இங்க இல்ல. அவங்க விரும்பி இருக்காங்க, அங்க இருந்துதானே அவங்களே உங்களுக்கு பிள்ளைய வந்திருக்காங்க. அங்க போய் பிச்சை எடுக்கிறது, சார் 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 ஆதி பராசக்தி வந்தோடனே என்ன சார் நீங்க சிவனை காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கே ஒருத்தன் வரல. இப்ப பாதி கல்யாணம் முடிஞ்ச நியூஸ் ஊர் ஃபுல்லா வரணும்னா இப்ப சரி பிரிச்சு கொண்டு போய் வச்சு கல்யாணம் பண்ணி பாருங்களேன். அதான் சொல்லிட்டாரு, என் பொண்ணுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நானா சிவனானு ஒரு இதை பார்த்துடுறேன் அப்படின்னு. பேசாம இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிட்டா எப்படி இருக்கு? மற்ற எல்லாரும் ஒத்துழைக்கிறாங்க, இந்த ஒரு ஆள் மட்டும்தான். நான் கூட நில் அப்படின்னு சிவன் வாயை திறந்துட்டாருன்னு பார்த்தா அவர் நல்ல வேலை சொல்றல அவருக்கு. ஏதோ உங்க குடும்ப பிரச்சனை சட்டு புட்டுன்னு ஒரு இதை போடுங்க. ஏன்னா எனக்கு இந்த பிக் பாஸ் பாக்குற நேரம் இருக்கிற மாதிரி மண்டை சூடாகுது எனக்கு. இது நான் ஒரு சாமி கதை நல்லா அப்படியே சாஃப்டா பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா இது இந்த பிக் பாஸ் வீடியோஸ் எல்லாம் ரியாக்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும், அப்படி மாறுது. சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க சார், பசிக்குது மனுஷனுக்கு, கல்யாண சாப்பாடை சாப்பிடலான்னு இருந்தா உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.